ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ். ரொம்ப சூப்பரான ஒரு கருப்பு கவுனி இட்லி ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் எப்படி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம இந்த இட்லியை செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி மற்ற இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இட்லி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லது. அண்ட் அப்படியே வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது கருப்பு கவுனி இட்லி செய்கிறதுக்கு 2 கப் கருப்பு கவுனி 1 கப் அளவு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே கருப்பு கவுனி அரிசியை சேர்த்தும் செய்யலாம். நான் இந்த மாதிரி இன்றைக்கி செய்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செய்யுங்க. இப்போது 3 கப் அரிசி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு 1 கப் அளவு உளுந்து சேர்த்துருக்கேன். என்னென்னா கிரைண்டர்லனா 3/4 கப்பு சேர்த்துக்கோங்க. மிக்சியில் அப்படிங்கிறப்போ 1 கப்பு சேர்த்து தண்ணியை கொஞ்சமாக தெளித்து அரைச்சோம் அப்படின்னா நல்லா பந்து மாதிரி உளுந்து வரும். இந்த உளுந்து கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயமும் சேர்த்து ஊற வச்சிடணும். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அரிசி ஊறணும். உளுந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம். இந்த மாதிரி நம்ம தண்ணியை தெளித்து பாருங்கள், பந்து மாதிரி விழுகணும். எடுத்து இப்படி போட்டோன்னா பந்து மாதிரி விழுகுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உளுந்து வெந்தயம் மட்டும் போட்டு அரைச்சிட்டேன். அதுக்கு அடுத்தது கருப்பு கவுனி அரிசியை கொஞ்சமாக போட்டு இதை கொஞ்சம் தண்ணியாகவே அரைச்சிக்கலாங்க. ஸோ இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வலுவலுப்பாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குரணையாக இருக்கட்டும். இப்போது இதையும் அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்து தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 4 மணி நேரம் இல்லைன்னா 5 மணி நேரம் நல்லா பொங்கி வரணும் இல்லையா, அதுக்காக மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட அரிசி பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இட்லி வேணுன்னா இட்லியாக ஊற்றலாம், தோசைனாலும் ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி எடுக்கலாம். இட்லி பாருங்கள், 15 நிமிஷம் கரெக்டாக வெந்துடும். சூப்பராக சாஃப்டான கருப்பு கவுனி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் பார்த்தீங்க அப்படின்னா குடமிளகாய் சட்னி கூடவே தக்காளி சட்னி 2 சட்னி செஞ்சுருந்தேன். இதோட ரெசிபி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ அவ்வளோதான், சூப்பரான கருப்பு கவுனி இட்லி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.